இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வங்காளதேசத்தில் தஞ்சம் அடையும் ரோஹிங்கியா அகதிகள். மியான்மரில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட சுமார் 8000 ரோஹிங்கியா முஸ்லிம் அகதிகள் வங்காளதேசத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர். மியான்மர் ராணுவத்திற்கும் அந்நாட்டின் கிளர்ச்சி படைக்கும் இடையே சண்டை நிகழ்ந்து வருவதால் ரோஹிங்கியா மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக வங்காளதேசத்தை சேர்ந்த அதிகாரி முகமது ஷம்ஷுட் கூறினார். கடந்த 2 மாதங்களில் சுமார் 8000 ரோஹிங்கியா முஸ்லிம் அகதிகள் நாட்டிற்குள் நுழைந்துள்ளனர். வங்காளதேசம் ஏற்கனவே அதிக சுமையால் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரோஹிங்கியா மக்களுக்கு இடமளிக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். கடந்த சில மாதங்களில் எல்லை தாண்டி நாட்டிற்குள் நுழைந்த ரோஹிங்கியா மக்களின் எண்ணிக்கை குறித்து வங்காளதேச அரசாங்கம் இதுவரை அறிக்கையையும் வெளியிடவில்லை. இந்நிலையில் இந்த நெருக்கடியை சமாளிக்கும் பொருட்டு இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் அரசாங்கம் அமைச்சரவையில் விரிவாக கலந்து ஆலோசிக்கும் என்று முகமது ஷம்ஷுட் கூறினார். 40 முதல் 70 வயதுக்கு உட்பட்டவர்களை பாதிக்கும் காது இரைச்சல் நோய். மனித உடலில் இயங்கும் உறுப்புகளில் கேட்கும் திறனுக்கு உயிர் கொடுக்கும் காதுகள் உட்புறமாக அமைந்துள்ளதால் அதனை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்தினாலும் காது தொடர்பான நோய் அச்சுறுத்தல்கள் அறியாமலேயே மனிதனை ஆட்கொள்கின்றன. குறிப்பாக டினிட்டஸ் எனும் காது இரைச்சல் இது ஒரு தனிப்பட்ட நோய் அல்ல என்றும் மாறாக உடலில் ஏற்படும் நோய்களின் தாக்கத்தின் வெளிப்பாடு என்றும் கூறுகிறார் ஈப்போ பெரிய மருத்துவமனையின் காது மூக்கு மற்றும் தொண்டை நிபுணர் டாக்டர் மீனாட்சி அழகப்பன். காது அடைப்பு, காது வலி, காது வீக்கம், காது கேளாமை என காது தொடர்பாக ஏற்படும் நோய்களுக்கு மத்தியில் இந்த காது இரைச்சல் நோய் 40 முதல் 70 வயதிற்கு உட்பட்டவர்களையே அதிகம் பாதித்து வருவதாக அவர் கூறினார். மனித மூளைக்கும் காதுக்கும் இடையில் செயல்படும் நரம்பில் ஏற்படும் கோளாறினாலேயே இந்நோய் ஏற்படுகிறது என்று கூறிய அவர் இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நோய்களில் ஒன்றென சுட்டிக்காட்டினார். காதின் வெளிப்பக்கம் மற்றும் உள்பக்கத்தில் இருந்து ஏற்படும் காது இரைச்சலுக்கு சமசீரற்ற இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், உடலில் ஏற்படும் அதிக கொழுப்பு மற்றும் தைராய்டு ஆகிய பிரச்சனைகளும் காரணம் என அவர் கூறினார். இதை தவிர்த்து மூக்கிலிருந்து காதுக்கு செல்லக்கூடிய குழாயில் ஏற்படும் நரம்பியல் தளர்ச்சியினாலும் இது ஏற்படுவதால் காது உட்பட மூக்கு, தொண்டை மற்றும் மூளையையும் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என டாக்டர் மீனாட்சி எச்சரித்தார். பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க அரசாங்கத்திற்கும் மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களை குறிப்பாக சிறுவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கு மக்கள் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். புறக்கணிப்பு மற்றும் கொடுமைகளில் இருந்து சம்பந்தப்பட்ட குழுவினரின் நலனை பாதுகாப்பது அனைத்து தரப்பினர், குறிப்பாக உள்ளூர் மக்களின் கடப்பாடாகும் என்று மகளிர், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் நான்சி சுக்ரி தெரிவித்தார். மக்கள் வாழ்க்கை மையம், சமூக மறுவாழ்வு திட்டம், சிறுவர்கள் பாதுகாப்பு குழு, சமூக உறுப்பினர்கள் ஆகியோர் உட்பட பல்வேறு செயற்குழுவை சேர்ந்த சிபிஓ உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் ஆதரவும் உதவியும் தேவைப்படும் பொதுமக்களுக்கான வழிகாட்டியே சிபிஓ தகவல் தொகுப்பாகும். மூத்த மருத்துவர்கள் கைது, ஒத்துழைப்பை வழங்க சுகாதார அமைச்சு தயார். அண்மையில் பினாங்கில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPR கைது செய்யப்பட்ட மூத்த மருத்துவர்கள் 3 மீதான விசாரணைக்கு உதவும் வகையில் சுகாதார அமைச்சு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு அமைப்பிடம் இருந்து இழப்பீட்டு தொகையை பெறுவதற்கு போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததில் தொடர்பு இருப்பதால் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பதை அமைச்சு அறிந்திருப்பதாக இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சின் பணியாளர்கள் அதிகார மீறலில் ஈடுபடுவது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அமைச்சு ஒருபோதும் சமரசம் காணாது என்றும் அது தீர்க்கமாக கூறியது. அதோடு பொது சுகாதார சேவை எப்போதும் சிறந்த முறையில் இருப்பதை உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கையை எடுக்கவும் தங்கள் தரப்பு தயங்காது என்று அமைச்சு குறிப்பிட்டது. விவகாரம் தொடர்பில் கைதான 32 பேரில் அரசாங்கம் மூத்த மருத்துவர்கள் 2 தனியார் மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர் 1 அடங்குவர் என்பதை SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அஸ்மான் பாக்கி உறுதிப்படுத்தினர். அரசு படைகளுடனான துப்பாக்கிச் சூட்டு சண்டையில் 9 நக்சல்கள் உயிரிழப்பு. மத்திய இந்திய மாநிலமான சத்தீஸ்கரில் அரசு படைகளுடனான நடந்த கடும் துப்பாக்கிச் சண்டையில் 6 பெண்கள் உட்பட 9 நக்சல்கள் கொல்லப்பட்டனர். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூருக்கு தெற்கே சுமார் 379 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
தண்டேவாடா மாவட்டத்தில் பைலடிலா மலைகளுக்கு அருகில் உள்ள வனப்பகுதிகளில் நக்சல்கள், துணை ராணுவம் மற்றும் போலீசாருக்கு இடையே செவ்வாய்க்கிழமை இரவு துப்பாக்கிச் சூடு நடந்தது. அந்த பகுதியில் அதிகமான நக்சல்கள் நடமாட்டம் இருப்பதாக உளவுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவ்விடத்திலிருந்து ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கண்டெடுக்கப்பட்டதாக அரசு படைகள் கூறியுள்ளன. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து அம்மாநிலத்தில் இதுவரை அரசு படைகளுடனான வெவ்வேறு துப்பாக்கிச் சூட்டு சண்டையில் 154 நக்சல்கள் கொல்லப்பட்டுள்ளதாக அறிக்கைகள் காட்டுகின்றன. தற்போது இந்தியாவின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நக்சல்கள் செயல்படுகின்றனர். பிம் மென்பொருள் வழி நில அமிழ்வு போன்ற சம்பவங்களை தவிர்க்க முடியும். சாக்கடை மற்றும் சாலை நிர்மாணிப்பு கட்டட தகவல் மாதிரி பிம் மென்பொருள் பயன்படுத்துவது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. சம்பந்தப்பட்ட அந்த மென்பொருளின் வழி வருங்காலத்தில் நில அமிழ்வு போன்ற சம்பவங்களை தவிர்க்க முடியும் என்று பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அகமது மஸ்லான் தெரிவித்தார். இந்த தொழில்நுட்பம் செலவுகள் அதிகரிப்பையும் கட்டுமான திட்டத்தில் உள்ள சிக்கல்களை குறைக்கும் நோக்கத்தையும் கொண்டது என்று டாக்டர் ஸ்ரீ அகமது மஸ்லான் கூறினார். இது குறித்து முன்பே முடிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா சம்பவம் நிகழ்ந்தது. எனவே அவை அனைத்திற்கும் தொடர்புள்ளது. நமக்கு BIM கட்டட தகவல் மாதிரி இருந்தால் இது கட்டட மேல்பரப்பு தொடங்கி அடித்தளம் வரையில் உள்ளடங்கிய 3D கட்டுமான மாதிரியாகும். இதன் வழி நாம் கட்டுமானத்தை இன்னும் சரியாக புரிந்து கொண்டு அசம்பாவிதங்களை குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். நேற்று கோலாலம்பூரில் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பொறியியல் புலத்தின் புவி தொழில்நுட்பம் மற்றும் பொது போக்குவரத்து துறை ஏற்பாட்டிலான 2024ஆம் ஆண்டு ஜியோ சித்ரா மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் அவர் அவ்வாறு கூறினார்.